ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், அந்த ஃபேரடே உடைய எக்ஸ்பெரிமெண்ட்டையும் லென்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்த நெகட்டிவ் சைனையும் சேர்த்து இட் கேன் பி கால்டு ஃபேரடே லென்ஸஸ் லானே பேர் கொடுத்துடலாம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஃபேரடே லென்ஸஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா E is equal to minus d phi by dt. EMF induced is equal to my negative rate of change of magnetic flux அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் அ காயில் அப்படின்னா என்னன்னு படிக்க போறோம். அப்புறம் இந்த ஐடியாவை நம்ம செல்ஃப் இண்டக்ஷன்ங்கிற ஐடியாவை சொலினாய்டுக்கு அப்ளை பண்ணலாம். முதல்ல செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் அ காயில். இப்போ காயில்னு ஒன்று இல்லாமல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் சேஞ்சு பற்றியெல்லாம் பேச முடியாது, இஎம்எஃப் கரண்ட் பற்றிலாம் பேச முடியாது. ரைட், காயில்னு இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயர் இருந்தால் இதெல்லாம் நடக்காது, காயில்னு ஒன்று நடக்கணும். ஸோ செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் அ காயில்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஒரு காயிலில் நார்மலாக இருக்கும்பொழுது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகிருக்கணும். அந்த லிங்க் சேஞ்ச் ஆகும்போது இது அப்போஸ் பண்ணுறது சேஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அப்போசிஷன் ப்ராப்பர்ட்டி தான், அந்த அப்போசிங் ப்ராப்பர்ட்டி தான் செல்ஃப் இண்டக்ஷன் சொல்லுவோம். இதுதான் பேசிக்காக எங்கே யூஸ் ஆகுதுன்னா நம்ம மோட்டர்லாம் யூஸ் ஆகும். மோட்டரில் காயில் வைண்ட் பண்ணுறோம், இனிஷியலாக போட்ட உடனே ஸ்டார்டிங் டார்க்குன்னு ஒன்று இருக்கும், ஸ்டார்டிங் காயில்னு ஒன்று இருக்கும். அது எதுக்கு வேணும்னா அந்த காயிலில் இனிஷியலாக கரண்ட் ஜீரோலேருந்து மேக்ஸிமம் போகும்போது அந்த காயிலே என்ன பண்ணும், அது அந்த ஃபீல்டை அது கிரியேட் பண்ணுற அந்த கரண்ட் அப்போஸ் பண்ணும். அதுக்கு பேர் பேக் இஎம்எஃப்னு பேர், பேக் இஎம்எஃப்னே பேர், ஆஃப் த காயில்னு பேர். இதெல்லாம் மோட்டரில் எப்பெல்லாம் காயில் வைண்ட் பண்ணுறோமோ அப்போ அது அப்போஸ் பண்ணுற கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ண போகும்போது அது அப்போஸ் பண்ண பார்க்கும்போது அதுக்கு பேர் பேக் இஎம்எஃப் பேர். அந்த பேக் இஎம்எஃப்ங்கிறது தான் செல்ஃப் இண்டக்ஷன்னு நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். தட் இஸ் த சேஞ்ச் அப்போஸ் பண்ணுற அந்த ப்ராப்பர்ட்டி தான் செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் அ காயில். அது எப்படி நம்ம எழுத போகிறோம்னா, இந்த காயில் ஒன்று இருக்குது, அது காயில் சர்க்குலர் காயிலாக இருக்கலாம் அல்லது சிலிண்ட்ரிக்கலாக இப்படி ஏதாவது இருக்கலாம். ரைட், ஸோ இந்த காயில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இதில் லிங்க் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ எவ்வளவு லிங்க் ஆகிருக்கோ அது ஃபை, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுங்கிறது ஃபை. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் is proportional to the current that is passing through the coil. ஸோ இது ஃப்ளக்ஸுங்கிறது என்னது, காயிலில் கரண்ட் பாஸ் பண்ணுறதால வந்தது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம் முதல்ல. இப்போ அதை தான் நம்ம செல்ஃப் இண்டக்ஷன் அப்போஸ் பண்ண போகிறது சொல்கிறோமே, அந்த ஐடியா. ஸோ காயிலில் கரண்ட் பாஸ் பண்ண உடனே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வரும் இல்லை, அந்த 0 to மேக்ஸிமம் போகும்பொழுது அந்த ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது இல்லை, that will be proportional to the current, and the proportionality constant is taken as L is called self induction of the coil. Self induction of the coil. So இதுக்கு செல்ஃப் இண்டக்ஷனுடைய யூனிட் வந்து ஹென்ரி. ஸோ phi is proportional to I and phi is equal to Li ன்னு எழுதுறோம். L is called self induction of the coil. இது எப்படி டிஃபைன் பண்ணலாம்? அப்போ when I pass 1 ampere of current, the magnetic flux is equal to 1 ampere of current வந்ததுன்னா magnetic flux is equal to self induction. So self induction of a coil is equal to the magnetic flux linked with the coil when 1 ampere of current is passed through it ன்னு சொல்லலாம். இதையே நம்ம இந்த ஃபேரடே லென்ஸ்ல அப்ளை பண்ணியும் நம்ம டிஃபைன் பண்ண பார்க்கலாம். இந்த ஃபைங்கிறது பண்ண Li ன்னு இருக்கும் இல்லையா, அப்போ இந்த ஃபேரடே லென்ஸ்ல பிரகாரம் வாட் இஸ் த EMF, பேக் EMF induced minus d by dt of Li. ஸோ எது சேஞ்ச் ஆகுது இந்த இடத்துல? L சேஞ்ச் ஆகல, இந்த I தான் சேஞ்ச் ஆகும். Lங்கிறது செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த காயில். அந்த காயிலுடைய வைண்டிங்ஸு, அவருடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இதெல்லாம் தான் ஃபிக்ஸடாக இருந்ததுன்னா L ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த I தான் என்ன ஆகுது, 0 to மேக்ஸிமமோ மேக்ஸிமத்துலேருந்து 0க்கு இதில் மாறுறது. இந்த பேட்டரினால நம்ம பேட்டரி இந்த கீயை ஆன் பண்ணும்போது சுவிட்ச் ஆன் பண்ணும்போது 0 to மேக்ஸிமம் போகிறது, சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது மேக்ஸிமத்துலேருந்து 0க்கு வருது இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம அப்போசிங் ப்ராப்பர்ட்டி தான் பேக் இஎம்எஃப் அல்லது செல்ஃப் இண்டக்ட். இது பேர் பேக் இஎம்எஃப். அப்போ பேக் இஎம்எஃப்ங்கிறது அதனால தான் மைனஸ் சைனும் அதோடைய ஐடியா வரும். ஸோ இது மைனஸ் இந்த L கான்ஸ்டன்ட் di by dt. இந்த மைனஸ் சைனை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறோம், அப்போசிங் ப்ராப்பர்ட்டிங்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால இப்போ L முதல்ல எப்படி டிஃபைன் பண்ணினோம், when I pass a current of 1 ampere, the magnetic flux linked with the coil is equal to the self induction சொன்னோம், யூனிட் ஹென்ரி சொன்னோம். இப்போ இந்த பேக் EMF induced வச்சுட்டு நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம் L. whenever
there is a rate of change of current 1 ampere per second. 1 ampere per second the rate of change of current இருக்குல்ல di by dt 1 ampere per second in rate of change of EMF current இருந்ததுன்னா the EMF induced is numerically equal to the self induction. தெரியுதா? அப்போ இந்த di by dt 1 ampere per second இருந்ததுன்னா L is equal to E. இந்த மைனஸ் சைன் இதுக்கு அப்போசிங்க்கு வந்தது. அதாவது இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போஸ் பண்ணும், டிக்ரீஸ் ஆகும்போதும் அப்போஸ் பண்ணும்ன்றது ஐடியா இல்லை. ஸோ another way of defining self induction is when there is a 1 ampere per second rate of change of current, then the self induction of the coil is numerically equal to the back EMF induced in the coil. So this is the definition of idea of self induction of a coil. இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், சொலினாய்டுக்கு செல்ஃப் இண்டக்ஷன் என்ன இருக்கு போகிறது, இந்த எல்லுங்கிறது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். சொலினாய்டு அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கு இல்லையா? a cylinder, hollow cylinder is taken and over which closely copper wire is wound. இதுதான் solenoid இல்லையா? So when I pass a current of I through the solenoid, we say well within the center of the solenoid coil a magnetic field B is equal to mu naught Ni is produced ன்னு சொல்லுவோம். magnetic field mu naught Ni is produced ன்னு சொல்லுவோம். என்னங்கிறது என்ன, number of solenoid வரும்போது ஞாபகம் இருக்கா, number of turns per unit length of the coil of the solenoid. அதாவது total number of turns N by length, the entire length L ன்னு எடுத்துட்டா, so small n is equal to total number of turns N, capital N by the length of the, இதில் வச்சுட்டு ப்ராப்ளம் கூட போட்டோமே. So this is how the magnetic field is written for a solenoid. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், what is the magnetic flux linked with each turn னு பார்க்கலாம். The flux linked with each turn, each turn னா ஒரு நம்பர், ஒரு டர்னுக்கு ஒரு டர்ன், ஒரு வயர், ஒரு லூப்புக்கு ஒரு டர்ன் is equal to, எப்படி கண்டுபிடிக்கணும், ஃப்ளக்ஸுங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணினோம், B டாட் A இல்லையா? அப்போ BA காஸ் தீட்டா, பிங்கிறது எந்த டைரக்ஷனில் இருக்குது, இதே டைரக்ஷனில் இருக்குது, எந்த டைரக்ஷனில் ஹரிசாண்டலில் இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு, ஏங்கிறதும் அதே டைரக்ஷனில் இருக்கும். ஸோ பியும் ஏவும் பேரலாக இருக்கும், which means cos theta is 1. ஏன் parallel இருந்தால் theta 0, cos theta 1. அப்போ flux linked with each turn is B times A. A is the area of cross section of the coil. தெரியுதா? area of cross section of the coil. இந்த இடத்துல இது each turn. அப்போ therefore total flux linked with solenoid அப்படின்னா எவ்வளோ டர்ன்ஸ் இருக்கோ அவ்வளோ டர்ன்ஸுக்கு இல்லையா, with solenoid is equal to BA times this N. number of turns Nங்கிறதால B area times N வரும். சரியா? அப்போ substitute for this is the flux. அப்போ substitute for B. B is mu naught Ni. Nங்கிறதால N by L போட போகிறோம். ஸோ N by L, அப்புறம் இந்த ஒரு A N, அப்புறம் இந்த ஐயை கடைசியாக எழுதுறேன், இந்த ஐயை கடைசியாக எழுதுறேன், ரைட்? மியூ நாட் ஸ்மால் எண்ணுக்கு N by L சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ B இது, இந்த ஐயை கடைசியாக எழுதிக்கிறேன், இந்த A எழுதியிருக்கேன், இந்த N எழுதியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் N ஸ்கொயர் A by L டைம்ஸ் I அப்படின்னு வருதா? இப்போ 5 இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் N ஸ்கொயர் A by L times I. என்னங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். என்னங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி solenoid. ஸ்மால் என்கிறது பர் யூனிட் லெங்த். அப்போ டோட்டல் பை டோட்டல் லெங்த்தை நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுலேருந்து இது கம்பேர் பண்ணலாம், எதோட கம்பேர் பண்ணணும், 5 is equal to Li அப்படிங்கிறத கம்பேர் பண்ணலாம். ஸோ 5 is equal to Li கம்பேர் பண்ணினா எல்லுங்கிற இடத்துல என்ன இருக்குது, தேர்ஃபோர் செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் solenoid
L is equal to phi is equal to Li தானே. அப்போ Lங்கிறது mu naught n square A by small l. தெரியுதா? அவ்வளவு ஹென்றி. Henry is the name of a scientist honoring that man. The self induction is given the unit Henry. So the expression for self induction of a solenoid எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு புரிஞ்சுதா? magnetic field due to a solenoid எழுதிக்கணும். அதன் என்னங்கிறது என்னன்னு டிஃபைன் பண்ணிக்கணும். flux linked with each turn கண்டுபிடிக்கணும். அப்புறம் total flux கண்டுபிடிக்கணும். total flux is equal to Li. அப்போ Lங்கிறது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்.